இந்த மிதுன ராசியில பொறந்தவங்க பார்த்தீங்கன்னா, ஒரு இரட்டை நிலைப்பாடுங்கிறது அவங்களுக்கு எப்பயுமே இருக்கும். அவங்க பேரண்ட்ஸ் வந்து கரெக்ட்டா அவங்கள மானிட்டர் பண்ணணும். ஏன்னா வந்து யார் கூட பழகுறாங்களோ, அவங்களோட கேரக்டர வந்து இவங்க அப்சர்வ் பண்ணிட்டு, அத மாரி இவங்க நடக்க ஆரம்பிச்சுருவாங்க. இவங்களுக்கு எந்த மாதிரியான தொழில்லாம் அமையுங்க? சோசியல் மீடியாலாம் இவங்க வந்து நெறைய பேர் வந்து மிதுன ராசிக்காரங்கள வந்து நம்ம பார்க்கலாம். இவங்க எந்த மாதிரியான தெய்வ வழிபாடுகள்லாம் செய்யலாங்க? மிதுன ராசிக்காரங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா, பெண் தெய்வ வழிபாடு வந்து நல்லாருக்கும். விஷ்ணு வழிபாடு, அப்புறம் சப்தகன்னி வழிபாடு. மிதுன ராசியில் பிறந்தவங்கள பத்தி தெரிஞ்சுக்கலாம். வணக்கம் மேம். வணக்கம்மா. மேம், மிதுன ராசியில் பிறந்தவங்களோட குணநலன்கள்லாம் எப்படி இருக்கும் மேம்? மிதுன ராசி வந்து ஒரு ஆண் ராசி. இந்த ராசியோட அதிபதி வந்து புதன். புதன் பார்த்தீங்கன்னா, அந்த புதன் கிரகம் வந்து ஒரு கல்விக்காரகன், அந்த புத்திகாரகன். அதனால மிதுன ராசியில பொறந்தவங்க பார்த்தீங்கன்னா, நல்ல புத்திசாலியா இருப்பாங்க. ரொம்ப அறிவாளியா இருப்பாங்க. இவங்களுக்கு கல்வி அறிவு வந்து ரொம்ப நல்லா இருக்கும். மிதுன ராசினாலே வந்து இரட்டைத்தன்மை சொல்லக்கூடிய ராசி. அதனால இந்த மிதுன ராசியில பொறந்தவங்க பார்த்தீங்கன்னா, ஒரு இரட்டை நிலைப்பாடுங்கிறது அவங்களுக்கு எப்பயுமே இருக்கும். இப்போ 2 பேருக்கு ஒரு பிரச்சனை இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். இவங்க எப்பவுமே ஒருதல பட்சமா செயல்பட மாட்டாங்க. அ அதாவது ஒதுங்கி போயிடுவாங்க. எதுக்கு நம்ம ஏன் அதில தலையிடணும்னு சொல்லிட்டு அவாய்ட் பண்ணிட்டு போயிடுவாங்க. இவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா, சமயோஜித புத்தி வந்து ரொம்ப நல்லா இருக்கும். சந்தர்ப்ப சூழ்நிலைக்கு ஏத்த மாரி நடந்துப்பாங்க. யாரையும் பகைச்சுக்க கூடாது அப்படின்னு நினைக்கக்கூடிய ராசி தான் இந்த மிதுன ராசி. இவங்களுக்கு வந்து நகைச்சுவை உணர்வு வந்து ரொம்ப அதிகமா இருக்கும். அதே மாரி நகைச்சுவையா பேசுறது, நகைச்சுவைய பார்த்து ரசிக்கிறது, இதில தான் வந்து ரொம்ப வந்து ஆர்வம் காட்டுவாங்க. அது மாரி ஸ்போர்ட்ஸு, மியூசிக்கு, அ ட்ராயிங்கு இதில எதுலயாவது ஒண்ணுல வந்து இவங்களுக்கு வந்து இன்ட்ரெஸ்ட் வந்து அதிகமா இருக்கும். இவங்களுக்கு நல்ல பேச்சு திறமை ரொம்ப நல்லாருக்கும். புத்தகங்கள வந்து ரொம்ப விரும்பி படிக்கக்கூடியவங்களா இருப்பாங்க. அதே மாரி வீட்ல வந்து நெறைய புத்தகங்கள்லாம் வாங்கி வச்சிருப்பாங்க. ஒரு லைப்ரரி மாரி கூட இவங்க செட் பண்ணி வச்சிருப்பாங்க. இவங்க வந்து நெறைய அறிவ வளர்த்துக்கணும், நெறைய புக்ஸ் படிக்கணுன்ற வந்து ஆர்வம் வந்து இந்த மிதுன ராசிக்காரங்களுக்கு வந்து நெறைய இருக்கும். இந்த ட்ரெடிஷ்னலா இருக்கிற எந்த விஷயமே ரொம்ப பிடிக்காது அவங்களுக்கு. எப்பவுமே வந்து ட்ரெண்டியா இருப்பாங்க. அதாவது எப்பயுமே அவங்க லைஃப்ல வந்து சேஞ்சஸ் இருந்துட்டே இருக்கும். எப்பவுமே மாற்றத்த வந்து ரொம்ப எதிர்பார்ப்பாங்க. இப்ப நேத்து பண்ற விஷயம் வந்து இன்னைக்கு அவங்களுக்கு புடிக்காது. அது மாரி எப்பயுமே வந்து மாற்றங்கள விரும்பக்கூடியவங்களா இருப்பாங்க. அ இவங்க வந்து நாகரீக மனிதர்கள்ன்னு சொல்லலாம். மிதுன ராசியில பிறந்தவங்க ரொம்ப நாகரீகமா இருப்பாங்க. என்ன ட்ரெண்டோ அதுக்கேத்த மாரி தன்ன வந்து அடாப்ட் பண்ணிப்பாங்க. இதுதான் மிதுன ராசிக்காரங்களோட கேரக்டர். இவங்க வந்து பார்த்தீங்கன்னா, இவங்க பிரெயின் வந்து ரொம்ப ஷார்ப்பா இருக்கும். ரொம்ப ஸ்பீடா இருக்கும். ஸோ, அதனால இதே மாரி மத்தவங்கள்ட்டயும் இவங்க வந்து எதிர்பார்ப்பாங்க. அது வந்து இவங்க கூட கொஞ்சம் அ கோஆப்பரேட் பண்றதுக்கு ரொம்ப கஷ்டம். இவங்க பிரெயினுக்கு ஈக்குவலா வந்து எல்லாரும் செயல்படுங்கிறது ரொம்ப கஷ்டமான விஷயம். ஏன்னா, இவங்களுக்கு வந்து டக்கு டக்கு டக்குன்னு ஐடியாஸ்லாம் பிளான் பண்ணிடுவாங்க. அ இதெல்லாம் வந்து இந்த மிதுன ராசிக்காரங்களோட ஸ்பெஷல் கேரக்டர். இவங்க வந்து வந்து ரொம்ப ஏற்கனவே சொன்ன மாரி இவங்க ரொம்ப புத்திசாலியா இருக்கிறதுனால வந்து, இவங்களுக்கு வந்து ஐடியாஸ்லாம் வந்து ரொம்ப மின்னல் வேகத்துல வரும் இவங்களுக்கு. மத்த ராசிக்காரங்கள வந்து கம்பேர் பண்ணும்போது. இப்ப மிதுன ராசிக்காரங்க பார்த்தீங்கன்னா, இவங்க வந்து குழந்தை தன்மை வந்து ரொம்ப அதிகமா இருக்கும். இவங்க வந்து எல்லாத்தையும் குழந்தை மாதிரி ஈஸியா வந்து பழகிடுவாங்க. இவங்க வந்து ஒரு குழந்தைத்தனமான ஆக்டிவிட்டீஸ்லாம் இவங்களுக்கு நெறைய இருக்கும். அ அது மாரி வந்து எல்லோருக்கும் வந்து நெறைய ஹெல்ப் பண்ணக்கூடியவங்க இவங்க. அது மாரி மிதுன ராசியில பொறக்கிற குழந்தைங்கலாம் பார்த்தீங்கன்னா, அவங்க பேரண்ட்ஸ் வந்து கரெக்ட்டா அவங்கள மானிட்டர் பண்ணணும். ஏன்னா வந்து யார் கூட பழகுறாங்களோ, அவங்களோட கேரக்டர வந்து இவங்க அப்சர்வ் பண்ணிட்டு, அத மாரி இவங்க நடக்க ஆரம்பிச்சுருவாங்க. ஸோ வந்து ஒரு அவங்க ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிள் வந்து நல்லபடியா அமைஞ்சிருச்சுன்னா, அது வந்து நல்லபடியா அவங்க வந்து அந்த இருக்கும். இப்போ வந்து அவங்களுக்கு ஃப்ரெண்ட்ஷிப் வந்து சரியில்லன்னா, அந்த மாரி கேரக்டர் இவங்களுக்கு வந்துரும். அதனால இவங்க யார் கூட பழகுறாங்க, என்ன பண்றாங்கங்கிறது சின்ன வயசுலேருந்து அத மானிட்டர் பண்ணி, அவங்கள கரெக்ட்டா வந்து இவங்கள வளர்த்துட்டு வரணும். ஏன்னா வந்து, அவங்களுக்கு வந்து அந்த மிதுன ராசிக்காரங்களே வந்து, அ பழக்கவழக்கங்கள மற்றவங்கள பழக்கங்கள ஈஸியா அப்சர்வ் பண்ணி, அத ஃபாலோ பண்ணி நடக்க ஆரம்பிச்சுருவாங்க. ஸோ, அதனால வந்து மிதுன ராசிக்காரங்களோட குழந்தைகள் இருக்காங்களே, அவங்க பேரண்ட்ஸ் வந்து இவங்க எக்ஸ்ட்ரா கேர் எடுத்து அவங்கள நல்லபடியா அவங்கள வந்து வளர்க்கணும். இவங்களுக்கு எந்த மாதிரியான தொழில்லாம் அமையும் மேம்? எந்த மாதிரியான தொழில்லாம் இவங்க செய்யலாம்? மிதுன ராசிக்காரங்க பார்த்தீங்கன்னா, இவங்களுக்கு வந்து பேச்சு திறமை வந்து ரொம்ப நல்லாருக்கும். வாக்கு சாதுரியம் அதிகம்.
அதனால இவங்க வந்து நெறைய பேர் பார்த்தீங்கன்னா, அட்வொகேட் தொழில், அந்த மாரி ஜோதிடத் துறையில், வாக்கு சம்மந்தப்பட்ட தொழில்கள்லாம் இவங்க வந்து நெறைய பேர் இருப்பாங்க. மிதுன ராசிக்காரங்க நெறைய பேர் நீங்க பார்க்கலாம். அதே மாரி இவங்களுக்கு வந்து அக்கவுண்ட்ஸ் வந்து நல்லா இருக்கும். புதன்னாலே இவங்களுக்கு வந்து கணக்குன்னு சொல்லுவாங்க ஜோதிடத்துல. அதனால வந்து இவங்க ஆடிட்டர் தொழில்ல வந்து நெறைய பேர் வந்து மிதுன ராசியில பொறந்தவங்கள பார்க்கலாம். அதே மாரி இவங்க வந்து கம்யூனிகேஷன் ஏற்கனவே சொன்ன மாரி இந்த வாக்கு சாதுரியம் வந்து அதிகமா இருக்கனால, அந்த கம்யூனிகேஷன் சம்மந்தப்பட்ட அந்த தொழில்கள், அது மாரி கம்ப்யூட்டர் சம்மந்தப்பட்டது, அப்புறம் கமிஷன் இதுலலாம் இதெல்லாம் இவங்களுக்கு ரொம்ப சாதகமா இருக்கும். சோசியல் மீடியாலாம் இவங்க வந்து நெறைய பேர் வந்து மிதுன ராசிக்காரங்கள வந்து நம்ம பார்க்கலாம். இவங்களோட ஆரோக்கியம் எப்படி இருக்கும் மேம்? மிதுன ராசிக்காரங்களுக்கு பார்த்தீங்கன்னா, தோல் மற்றும் நரம்பு சம்மந்தப்பட்ட நோய்கள் வந்து வரதுக்கு வாய்ப்புகள் அதிகம். ஸோ, இதுல வந்து இவங்க வந்து கவனமா இருக்கணும். அந்த மாரி வந்து பிரச்சனைகள் வரும்போது சரியான வந்து அ ம ட்ரீட்மெண்ட் எடுத்து அவங்க வந்து சரி பண்ணிக்கலாம். எந்த ராசிக்காரர்களோடலாம் ஒத்து போவாங்க மேம்? ஆ மிதுன ராசிக்காரங்க பார்த்தீங்கன்னா, ஆ மிதுன ராசியில பொறந்தவங்க, கன்னி ராசியில பொறந்தவங்க, ரிஷபம், துலாம், மகரம், கும்பம் இந்த ராசியில பொறந்தவங்க கூடலாம் இவங்க வந்து ரொம்ப ஃப்ரெண்ட்ஷிப் நல்லா இருக்கும். இவங்க கூட தான் இவங்க வந்து நெருக்கமா இருப்பாங்க. இவங்களுக்கு எந்த திசை வந்து சாதகமா இருக்கும் மேம்? மிதுன ராசிக்காரங்களுக்கு வந்து மேற்கு திசை வந்து சாதகமா இருக்கும். அதனால இந்த வீடு அ அமைக்கும்போது இவங்க வந்து மேற்கு திசை இருக்கிற மாரி பார்த்துக்கிறது நல்லது. இவங்க எந்த மாதிரியான தெய்வ வழிபாடுகள்லாம் செய்யலாம் மேம்? மிதுன ராசிக்காரங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா, பெண் தெய்வ வழிபாடு வந்து நல்லாருக்கும். விஷ்ணு வழிபாடு, அப்புறம் சப்தகன்னி வழிபாடு, பச்சையம்மன் வழிபாடு, மீனாட்சி அம்மன் வழிபாடு, இந்த வழிபாடெல்லாம் ரொம்ப அனுகூலமா இருக்கும். அ இந்த வழிபாடு பண்றதுனால இவங்களுக்கு வந்து சாதகமான சூழ்நிலைகள் வந்து இவங்களுக்கு மாறும். இவங்களுக்கு அதிர்ஷ்டமான நிறங்கள் என்னென்ன மேம்? ஆ மிதுன ராசிக்கு பார்த்தீங்கன்னா, கிரீன் கலர், ப்ளூ கலர், ஒயிட் கலர் இந்த கலர்லாம் இவங்களுக்கு வந்து ரொம்ப அதிர்ஷ்டகரமா இருக்கும். இப்போ வந்து எல்லா சமயம் வந்து இந்த நிறத்த பயன்படுத்த முடியாது இல்லையா? ஒரு முக்கியமான நிகழ்ச்சிகளுக்கு, முக்கியமான விஷயங்களுக்குலாம் போகும்போது, இந்த கலர்கள வந்து இவங்க பயன்படுத்திக்கலாம். அதேமாரி இந்த கிரீன் கலர், ப்ளூ கலர் இதெல்லாம் வந்து எப்பயுமே நம்ம அ இருக்கிற மாரி பார்த்துக்கிறது நல்லா உங்களுக்கு அதிர்ஷ்டகரமா இருக்கும். இவங்க எந்த மாதிரியான நவரத்தின கற்கள் யூஸ் பண்ணலாம் மேம்? மிதுன ராசிக்காரங்க பார்த்தீங்கன்னா, இவங்களுக்கு யோகாதிபதியா வரக்கூடியவங்க வந்து புதன், சுக்கிரன், சனி பகவான். அதனால வந்து இவங்க வந்து மரகத பச்சை, வைரம், ப்ளூ சஃபயர் இந்த ரத்தினங்கள வந்து இவங்க வந்து அணிஞ்சுக்கலாம். ரொம்ப நன்றி மேம். ரொம்ப நன்றிம்மா.